காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? இந்த மெத்தடில் கடலை மாவு, சோள மாவு, அரிசி மாவு அப்படின்னு எந்த மாவும் சேர்க்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து காலிஃப்ளவரை போட்டு நல்லா வேக வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ணிடுவோம். பஜ்ஜி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு தான். அதில் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல, தண்ணி மட்டும் சேர்த்து கலந்துக்கிட்டால் போதும். இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பக்கோடா மாதிரி தனித்தனியாக பிரித்து கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. 2 பக்கம் நல்லா வேகட்டும். சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே காலிஃப்ளவர் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் லேசாக எண்ணெய் இருந்தாலும் அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். இது கூட வெங்காயம் தூவி விட்டு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக